மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸிங் ஆன் ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து நமக்கு 85 நம்ம கவர் ஆயிரும். இதில் நமக்கு ஒரு 10% நமக்கு கவர் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5% வந்து எதில் கவர் ஆகும் அப்படின்னா அரிகண்ட்னு ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனாலஜி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன சார்னா ஒப்புமை அப்படிம்பாங்க. இந்த அனாலஜி வந்து எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னா வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் பை ஆர்எஸ் அகர்வால் புக்கில் பார்ட் 1 செக்ஷன் 1ல் சாப்டர் 2 கொடுத்துருப்பாங்க. அதான் உங்களுடைய அனாலஜி. ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 27 டாப்பிக்குமே வந்து என்னது நம்ம அகாடமி சார்பாக உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஆனால் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் நோட்ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான். ஓகேங்களா? அது போக நம்மளோட ஏற்கனவே வச்சுருந்தா அது பிவைக்கு வந்து பேஸ் பண்ணி அவங்களோட கொடுக்க போகிற அந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ அதுவே போதுமானது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? இந்த அனாலஜி ஒப்புமையில் வாட் டு ஸ்டடி நான் என்ன சார் படிக்க போகிறேன் அப்படின்னா முதல் வந்து லெட்டர் அனாலஜி. ஓகேங்களா? எழுத்துக்களுடைய ஒப்புமைம்பாங்க. அடுத்து நம்பர் அனாலஜி எண்களின் ஒப்புமை அப்படிம்பாங்க. தென் வேர்டு அனாலஜி வார்த்தைகளுடைய ஒப்புமைம்பாங்க. அண்ட் ஃபைனலாக ஃபிகரல் அனாலஜி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எதெல்லாம் சார் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 டாபிக் நினச்சிவாங்க அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி, வேர்டு அனாலஜி அப்படின்றது. ஓகேங்களா? இந்த லெட்டர் அனாலஜி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேள்விகள் கேட்பாங்க, எப்படி சார் அதை படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கான பேசிக்ஸ் படிச்சிருங்க. பேசிக் வந்து எல்லாம் நினச்சிவாங்கன்னா லெட்டரோ ஆறது நம்பருக்கோ நீங்கள் வந்து என்ன படிக்கணும் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லெட்டருக்கு வந்து எல்லா பேருமே நினச்சிவாங்க எக்ஸாம் காலில் போனோடனே ஏபிசிடியை ஏபிசிடி போட்டு நினச்சிவாங்க. அவங்க வந்து நம்பரை வந்து அப் டு 26 போட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் என்னது செய்யவே கூடாது. இது தவறான மெத்தட். ஓகேங்களா? எப்படி சார் நான் படிக்கணும் ஏபிசிடியை எந்த ஆர்டரில் சார் நான் வந்து எழுத போகிறேன் எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா மேக்ஸிமம் கிளாஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் கொடுத்துருவேன் ஒவ்வொரு இதுக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து ட்ரிக்ஸ் வந்து என்னால் படிக்க முடியலான்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க ஏபிசிடியை ஏபிசிடி இஎஃப் GHIJKLM என்னது இதுக்கு எழுதுங்க. ஓகேவா? NOPQRSTUVWXYZ. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி A to M அண்டு N to Z நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் என்னது ஏபிசிடி நீங்கள் வந்து என்னது கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார் ஏனா 1, பினா 2, சீனா 3, டி 4, இ 5, எஃப் 6, ஜி 7, ஹச் 8, ஐ 9, ஜே 10, இது 11 தரப்பா 12, இது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா வந்து நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதோ அல்லது லெட்டர் அனாலஜி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏக்கு நம்பர் 1 எடுக்காமல் அதோட ஆப்போசிட் எடுப்பாங்க. அல்லது ரிவர்ஸ் ஆர்டர் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஏவோட ரிவர்ஸ் ஆர்டர்னப்பா 26, இசட்டுக்கு யார் 1, பியோட ஆர்டர் 2 தான். அதோட ரிவர்ஸ் ஆர்டர் யார் 25, ஒய்க்கு எத்தனை நம்பர் 25 தான். அதோட ரிவர்ஸ் ஆர்டர் யார் 2. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னது ஒரே நம்பருடைய ஆர்டரும் பார்த்துடலாம். என்னது அதோட நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டர் நீங்கள் பார்த்துடலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எழுதி படிங்க. இது வந்து யாருக்குப்பா லெட்டர் அனாலஜிக்கு. நம்பர் அனாலஜி வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பரை பார்த்த உடனேயே அந்த நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா, கியூப் நம்பரா, பிரைம் நம்பரா அப்படின்ற பேசிக் என்னது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் நம்பரை எப்படி சார் நான் படிக்கிறது? ஸ்கொயர் நினச்சினா நீங்கள் 1 to 30 வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேங்களா? கியூப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 to 20 நம்பர்ஸ் நீங்கள் எந்த நினச்சிடணும் கியூப் நீங்கள் படித்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போயிருக்க அனாலஜி ஸ்கொயரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஆறு கியூபில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் வந்து நீங்கள் 1 to 100 இஸ் அ வெரி வெரி மஸ்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த பேசிக் நீங்கள் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்னது நம்பர் அனாலஜி நீங்கள் என்னது படிக்க ஆரம்பிங்க. வேர்டு அனாலஜியை பொறுத்தவரை நம்மளுடைய ஜிஎஸ் நாலேஜ் நமக்கு போதுமானது. வேர்டு அனாலஜி வந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது காலேஜ் ப்ரொஃபஸர் அது கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பாங்க அப்படி கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட், ஆப்ஷன் பி கொடுப்பாங்க நர்ஸ், ஆப்ஷன் சி கொடுப்பாங்க டாக்டர், ஆப்ஷன் டி கொடுப்பாங்க பேஷண்ட்,
நமக்கு என்னப்பா கொடுப்பாங்க சார், காலேஜில் ப்ரொஃபஸர் தான் என்னது டீச்சிங் பண்ணுறாங்க, அவங்க தான் என்னது முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் முக்கிய ரோல் பண்ணுறது யார்? டாக்டர். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் படித்தா போதுமானது. இதிலே வந்து காலேஜுன்னு கொடுத்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தா அப்போ காலேஜில் வந்து யார் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க? ஸ்டூடெண்ட் ஆகிறாங்க பெனிஃபிட். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து என்னது பேஷண்ட் நினச்சிவாங்க பெனிஃபிட் ஆவாங்க. அவங்க வந்து எந்த ஆங்கிளில் வந்து கொடுக்குறாங்களோ நம்ம என்னது அந்த ஆங்கிள் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதான்ப்பா வேர்ட் அனாலஜி. மோஸ்ட்லி வந்து ஃபெயில் நாலேஜ் உங்களுக்கு கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதை பற்றி வந்து நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா நம்மளுடைய விஷுவல் ரீசனிங் இருக்குது, அங்கே படிப்போம் நம்ம. இதை பற்றி நம்ம விஷுவல் ரீசனிங். புரியுதுங்களா?